தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும் தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுபீரோ மாமீரவளை எழுப்பீரோ மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெரும் துயில் மந்திர பட்டாளோ ஏம பெரும் துயில் மந்திர பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவிழேலோ எம்பவாய் நாமம் பலவும் நவிழேலோ மார்கழி மாதத்தில் பாகவதோத்தமர்களை துயில் எழுப்ப வேண்டும். தனியாக சென்று மட்டும் பகவானை சேவிப்பது சரியல்ல. ஒரு கோஷ்டியாய், ஒரு சங்கோஷ்டியாய் சென்று சேவிக்க வேண்டும் என்று ஆண்டாள் நினைத்தாள். தன்னை ஒரு ஆயர் பெண்ணாக நினைத்து ஒவ்வொரு வீட்டின் பெண்ணையும் எழுப்ப ஆரம்பித்தாள். அப்போது 6, 7, 8 3 பாசுரங்களால் 3 விதமான பெண்களை எழுப்பினாள். 9வது பாசுரத்தின் பெண் ரொம்ப நெருங்கிய பெண். ஏன்னா உறவுக்காரி, ரிலீஃப்டு. அந்த உறவுக்காரியாக இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பறா. வீட்டு வாசலுக்கு போகும்போதே ஜாஜ்வல்யமாக இருக்கு வீடு. அந்த பாசுரத்தின் ஆழ்பொருளின் பார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூ மடு, மடுனா என்ன?
ரத்தினம், ஜெம் கற்கள். தூமணினா தூய்மை நிகழ்ந்த, அதாவது தூய்மையோடு இருக்கக்கூடிய ரத்தினங்கள். அப்படின்னா நல்லா அலங்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய கற்கள். பொதுவா வந்து இப்ப அந்த காலத்துலலாம் பொதுவா ஏதாச்சும் டைமண்ட் மாதிரி வாங்கினோம்னா அதை முதல்ல ஆத்துல வந்து வச்சுப்பா. அந்த அந்த வைரம் என்ற வேலைக்கு நல்ல காரியம்லாம் நடந்ததுன்னா அந்த வைரம் வந்த வேலை நல்லா இருக்குன்னு வைரத்தை வந்து கட்டிடுவா. ஒருவேளை அபசகுணமா நடந்ததுன்னா வைரத்தை கொடுத்துடுவா. அது போல இவாளுடைய ஆத்துக்குள்ள இருக்கிற இந்த மணிகளானது தூய்மையானதாக, அதாவது ரொம்ப நல்ல மணிகளா இருக்குங்கிறது தான். இப்பெல்லாம் ரத்தினங்கள்ல தோஷம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சரி, இப்போ என்னன்னா அந்த டைமண்ட் கட்டிங் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த டைமண்ட் கட்டிங்கில் டைமண்ட் கட் பண்ணுறத எதால பண்ண முடியும்? அப்போது அது ஏதாவது தோஷங்கள் இருக்கா, எங்கேயாவது பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கான்னு பார்ப்பா. அந்த காலத்தில் இதை சொல்லும்போது தூமணி, தூய்மை மிகுந்த மணி, எந்த ஒரு தோஷமும் இல்லாத மணி, தூமணி மாடத்து. அந்த மாடத்தில், அந்த வீட்டில் வெளிப்புறத்தில் அழகாக ரத்தினங்கள் பதிச்சிருக்கா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அதை சுற்றிட்டு கேரள கோவில்கள்லாம் எப்படி வரிசையாக விளக்கு ஏற்றி வச்சிருப்பாளோ அந்த மாதிரி ஏற்றி வச்சிருக்கார். ஆனால் விளக்கு ஏற்றி இந்த மணிகள் வந்து அழகாக தெரியுதா, இல்லாட்டா மணிகளே விளக்கு போல இருக்கான்னு தெரியாது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய. இதில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த எந்த வீட்டுக்கு இவ ஆண்டாள் போகிறாளோ இவ ரொம்ப ரிச் லேடி. வீட்டுக்கு வெளியிலெல்லாம் அந்த வைரத்தை மதிச்சு வச்சிருக்காரு. அதனால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய, எல்லாமும் விளக்கெறிகிற மாதிரி இருக்கு. தூபல் கமல். தூபல் கமல்னா தூபம்னு என்ன? நாமராணியோ இது அகர்பத்தியோ ஏதோ ஒன்று. கமல், கமல்ல நல்ல வாசனை இருக்கக்கூடிய. அப்போ வாசனை உள்ளே ஏற்றி இருக்கிறது வெளியே வந்திருக்கு. இதை கதவு தரங்க ஏதாவது ஒரு துவாரம் வழியா அந்த புகை வரும் இல்லையா? அதனால அந்த தூபம் கமல் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஸ்வெட்ரின் கம்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு இருக்கோம், அங்கே வந்து ஸ்மோக்கே பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறார், நமக்கு எப்படி தெரிய வரும்? எங்கேயோ ஒரு துவாரம் வழியாக வந்து நம்ம போய் சொல்லுவோம். தூபம் கமல் துயில் அடைமே கழுவளரும். தூப கமல் நல்ல வாசனை வரக்கூடிய அந்த வீடு கமல். துயில் அணைமே கண் வளரும். அதில் துயிலக்கூடிய ஒரு பெண். அணைனே கண் வளரும். நல்ல ஒரு படுக்கையில படுத்துட்டு இருக்காளா அந்த பெண். அந்த படுக்கை எப்படி இருக்குன்னு இந்த பாசுரத்துல சொல்ல, இந்த பாசுரத்தை சொல்றோம். 19வது பாசுரத்துல குத்து விளக்கெரிய அப்போ வந்து அந்த படுக்கை எப்படி இருக்குன்னு சொல்றான். இந்த இடத்துல துயிலனை அன்பளர் யாருங்கோ மாமான் மகளே. மற்ற பாசுரங்களில் கூட்ட மாதிரி யாரோ பெண்ணிலரி, என்னுடைய சொந்த மாமாவோட பொண்ணு நீ. மாமான் மகளே மணிக்கதவோ தான் திறவாய். மணிகள் பொருந்திய கதவை தான் திறவாய். அந்த கதவை திறக்க மாட்டியா? மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பிடும். ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன வழியில் தியேட்டரு அங்கே இங்கெல்லாம் போகிறா, என்ன போகும்போது கதவு திறக்கலன்னா அவர் போய் போகுமா. மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவர் திறப்ப. அதனால தான் நம்ம வந்து அந்த என்ன பண்ண அண்டாக்கா கசம் அவருக்கும் திறந்து சீசேமே. அவர்தான் தான் அவர் வந்து திருப்பாவையிலாம் போயிட்டுருந்தார். அதனால் மணிக்கதவம் தாழ்த்திரவாய்ன்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். மணிக்கதவம் தாழ்ந்திரவாய், அதில் இருக்கக்கூடிய தாழ்பாடை திறக்க மாட்டியா மாமி? அந்த பெண் இப்போ பதில் சொல்லலை. அப்படி சொல்லாததோடு மாமி உள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அம்மாவா இருக்கக்கூடியவா அவளை நேர்த்து பெறுது. அவனை மாமான் மகளே கூட்டாச்சு. அப்போ அவன் நேர்த்து பெறுது மாமி. மாமி அவளை எழுப்பியோ. இதில் என்ன தெரிய வருது? முன்னாடி ஜன்னலை திறந்து ஆண்டாள் பார்க்கல, இப்போ திறந்துருக்கா. அதனால தான் மாமி தெரிகிறார். மாமி தெரியறதோட இல்லாமல் மாமி எழுந்துட்டார். புரியுதா? இல்லட்டா மாமி எழுத இப்போ எழுப்பணுமே. இப்போ மாமி எழுதுறதுனால தான் மாமி வந்து பொண்ணை எழுப்பிச்சிருப்பா. இப்போ மாமி எழுதிட்டுனா மாமியாக எழுப்பலாம். அப்படிக்கும் ஒரு திருப்பதி எழுதி தனியாக பாட்டோம். மாமி அவளை எழுப்பீரோ. மாமி நீங்கள் எழுதுன்னு உங்கள் பொண்ணு என்ன எழுதுக்கலையே, அவளை எழுப்பீரோ. மாமி பதிலே சொல்ல போல இருக்கு. அந்த மாமி ஏதோ கேட்டு கேட்காத மாதிரி இருந்திருக்கா. மாமியர் அவளை எழுப்பீரோ. உண்மகைதான் என்னோட பொண்ணோ ஊமையோ, பேச தெரியாதவனோ, அன்னி செவிடோ, கேட்க முடியாதவளோ, அன்னி செவிடோ, அரண்டலோ ஏமப்பெருந்துயை மந்திர பட்பாடும்.
ஒருவேளை நேத்தி முழுக்க பாகவதம் கேட்டுட்டு ராமாயணம் கேட்டுட்டு பெருமாளுடைய அந்த வடிவழதில் ஈடுபட்டவளாய், பெருமாளுடைய குணாதிசயங்களில் ஈடுபட்டவளாய், அந்த பெருமாள் என்னும் அவனுடைய அழகே மந்திரமாகப்பட்டாளா. ஒன்றும் இல்லை, இப்போ தேடி கிடைச்சா என்ன பண்ணுறது? டாக்டர் கிட்ட போடலாம். அப்படி தேடி என்ன பண்ணுறது? சாப்பிடணும். என்ன பண்ணலாம்? அம்மா கிட்ட போய் முதல்ல அதை தேடணும். தெரியுமா, ஏதோ சார் தேடணும் பாவம் ஏதோ ஒரு அது கடிச்சு விட்டு அதனால உடனே டாக்டர் கிட்ட போகிறோம். ஒரு காலகட்டத்தில் இன்னும் சில இடங்களில் கிராமப்புறங்கள்ல தான் வேம்பல் அடிப்பா, அப்புறம் மந்திரம் பண்ணிவிடுவா. பாருங்க, இந்த நைட் டு ஸ்கார்பியன் ஒரு பியூட்டிஃபுல் போயம் இருக்குது. அந்த நைட் டு ஸ்கார்பியனே சொல்லுவா. அதை தேடி அடிச்சுட்டுனா ராத்திரி முழுக்க சான்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி மந்திரப்பட்டாளோ, அந்த காலத்தில் ஜுரம் வந்துட்டுனா கூட போய் மந்திரம் அடிச்சுன்னு சொல்லுவா. அதனால் மந்திரப்பட்டாளோ அல்லது இது சாதாரணமாக அர்த்தத்தை வச்சுட்டா யாரோ வந்து இந்த பேப்பரை அடிச்சா அடிச்சா இத்தை அடிச்சா வச்சுக்கலாம். பெருமானுடைய வடிவழகில் ஈடுபட்டவளாக இருக்கும்போது அந்த பெருமானுடைய குணாதிசயங்களை கேட்டாளோ. இதை சொல்லும்போது ஆண்டாள் மந்திரப்பட்டாளோ மாய. சரி, இதெல்லாம் சொல்லணும். உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்லணும், நம்ம யாரை பாட போகிறோம் அப்படின்னுட்டு. அப்போ அது உள்ள இருக்கக்கூடிய பெண் கேட்போம், யாரை பாட போகிறோம். அப்போ அவர் சொல்கிறா மாயன். மாயன்னு ஏற்கனவே சுவையாச்சு. எந்த அவசரம் இது? மாயன். ஆயிரத்தெல்லாம் சூப்பர். இப்போ சர்ஃபிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி மாயன் மாயன் சூப்பர் மாயனாக இருக்கார். ஏன்னா இப்போ யாராவது இப்போ மாயன்னு சொன்னோம்னா எங்கள் ஊரில் கூட சார் எங்கள் ஊரில் மாயசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு. இந்த மாயசாமிக்கும் மாயன் மாய அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது மாயன் அப்படின்னு வச்சுட்டா பெருமாள். மான்னு சொன்னால் மகாலட்சுமிக்கு மாயனாய் மணாளராய் இருக்கக்கூடிய மாமாயன் மாதவன். அடுத்த ஒன்று தீமை மகாலட்சுமி வந்துட்டாரு. இந்த மாதவங்கிற வார்த்தை மறுபடியும் வரும். எங்க அலைப்பா இது எங்க வரும்? வங்கத்தடை மாதவனை வருமா? அதனால மாதவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன். சரி, இப்போ இந்த மாதவன் சொல்லியாச்சு. இப்போ மகாலட்சுமிக்கு மணாளன். அவர் யாருக்கெல்லாம் அதிபதி எங்க இருக்கார்? வைகுந்தன். வைகுந்தத்தை கொடுக்கும் என்கிறார் அந்த இருக்கார் வைகுந்தன் என்று என்று அப்படின்னு நான் பாடிக்கொண்டே மாதவன்னு பாடலாம், கேசவன்னு பாடலாம், வைகுந்தன்னு பாடலாம், ஆயன்னு பாடலாம். அதோட நிக்கணுங்கிறதுல என்று என்று எப்படி நம்ம வந்து உனக்கு என்ன எக்ஸெட்ரான்னு சொல்கிறோமோ, உனக்கு என்னெல்லாம் சாப்பிட்ணும், பாஸ்தா சாப்பிட்ணும், பீஸா சாப்பிட்ணும், மேகி சாப்பிட்ணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், சாக்லேட் சாப்பிட்ணும், லாலிபாப் சாப்பிட்ணும், மேலே சாப்பிட்ணும், மேலே சாப்பிட்ணும், மேலே சாப்பிட்ணும், மேலே 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 தான் என்று என்று நாம் பலவும். இது ஒவ்வொன்றும் ஒரு நாம் பலவும். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பலவும். அப்படின்னா அவன் இப்பளவு நாமங்கள் சொல்கிறதா இருந்தால் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கலாம்? விஷ்ணு சார் சொல்லிக்கலாம். அதாவது என்னென்று நாம் பலவும் நவின்று நன்றாக சுவைத்து நாக்குக்கு ருச்சிகரமாக இருக்க வேண்டும். நீ லாலிபாப் சாப்பிட்டா நாக்கு ஸ்வீட்டாக இருக்குமா? லாலிபாப்னு சொன்னா நாக்கு ஸ்வீட்டாக இருக்குமா? ருத்ரன் சாப்பிட்டா சரி, இது கூட தெரியாமல் நீங்கள் உட்காந்து கதை சொல்லி கேள்வி சாப்பிட்டா தானே ஸ்வீட்டாக இருக்கும். இல்லையா? ವಿಷ್ಣು வந்து ಮೈಸೂರು ಪಾಕ್ ನೀವು ತಿಂದಿದ್ರೆ ಸ್ವೀಟ್ ಆಗಿರುತ್ತಾ, ಇಲ್ಲಾಂದರೆ ಸುಮ್ಮನೆ ಮೈಸೂರು ಪಾಕ್ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಸ್ವೀಟ್ ಆಗಿರುತ್ತಾ? சாப்பிட்டாதான் சார் ஸ்வீட்டாக இருக்கும். விஷ்ணு சொல்கிறான், ருத்ரன் சொல்கிறது தான் சார் நானும் சொல்கிறேன். நீங்கள் என்ன இது கூட தெரியாமல் புரியாதவராக இருக்கீர். ஆனால் பெருமாளுடைய தரிசனத்தை பார்த்தா மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க. பெருமாளுடைய நாமாவை சொன்னாலே அவர் ஸ்வீட்டாக சுகர் லெவல் ஏறுமா. அதனால நாமம் பலவும் நவின்று ஏனோர் என்பாவாய் அந்த பெருமானை பாட வேண்டும் என்பதுதான் ஆண்டாளுடைய இந்த 9வது பாசுரத்தின் கருத்து. அதாவது 9வது பாசுரத்தால் ஆண்டாள் தன்னோட கூட ஒரு சம்பந்தம் பெற்ற பெண்ணை எழுப்புறார். இது ராமானுஜருடைய சரித்திரத்தில் ராமானுஜருக்கு எத்தனையோ சிஷ்யர்கள், அதில் ரொம்ப பிரதானமானவர் கூறத்தாழ்வார். இன்ஃபேக்ட் ராமானுஜரிடம் வயசில் பெரியவர். ஆனால் அவருக்கு வாழ்க்கையில ஒரு குறை என்னன்னா, ராமானுஜருக்கு சொந்த தங்க பிள்ளை முதலியானார், இன்னொரு தங்க பிள்ளை நடாது வாழ்வார், சொந்த கசின் கோவிந்தர் என்கின்ற எம்பார். பல்னா ராமானுஜரோட சரீர சம்பந்தம் பெற்றவர்கள். எனக்கு மட்டும் அந்த சரீர சம்பந்தம் இல்லாமல் போயிடுது. ஆனால் ஆண்டாள் அந்த குறை தீர்வதற்காக மாமி மாமானவர்களே அப்படின்னு சொல்லுவதையும் நம் பெரியோர்கள் எண்ணியிருக்கேன். Dear Astika reader, I am happy to be authoring
a two-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.